ஆனால் அந்த குடத்திலிருந்து வேறு இடத்தில் தண்ணீரை ஊற்றினால் மீண்டும் சத்தம் வரும். ரிஷிகள் பிரம்ம ஞானம் பெற்றிருந்தனர். உலகியல் ஆசையின் சுவடு இருந்தால் கூட பிரம்ம ஞானம் கிடைக்காது. ரிஷிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள்! அதிகாலையில் ஆசிரமத்தை விட்டு செல்வார்கள். தனிமையில் அமர்ந்து நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள், சிந்திப்பார்கள். இரவில் ஆசிரமத்திற்கு திரும்பி கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள். பார்ப்பது, கேட்பது, தொடுவது முதலான விஷயங்களிலிருந்து மனத்தை விலக்கி வைத்திருந்தார்கள். அதனால்தான் சரியான பிரம்ம உணர்வை அவர்களால் பெற முடிந்தது. கலியுகத்தில் மனிதன் உணவை நம்பி இருக்கிறான். அதனால்தான் உடல் உணர்வு நீங்குவதில்லை. இந்த நிலையில் சோகம், நானே அவன் என்று சொல்வது நல்லதல்ல. அவன் செய்யாத காரியம் எதுவும் இல்லை, இதில் நானே பிரம்மம் என்று சொல்வது சரியல்ல. யாரால் பற்றை விட முடியவில்லையோ, என்னதான் முயன்றாலும் யாருடைய நான் போகவில்லையோ அவர்களுக்கு நான் சேவகன், நான் பக்தன் என்ற பாவனை நல்லது. பக்தி நெறியின் மூலமும் அவரை அடையலாம். ஞானி இதுவல்ல இதுவல்ல என்று பகுத்தறிந்து உலகப் பொருட்கள் மீதுள்ள பற்றை விடுகிறான். அப்போதுதான் அவனால் பிரம்மத்தை அறிய முடியும். படிகள் ஒவ்வொன்றாக கடந்து மாடியை அடைவது போன்றது இது. ஆனால் விஞ்ஞானி அவருடன் பேசுகிறான். மேலும் சிலவற்றை காண்கிறான். செங்கல், சுண்ணாம்பு, காரை போன்ற எந்த பொருட்களால் மாடி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே பொருட்களால் தான் படிகளும் கட்டப்பட்டிருப்பதை அவன் காண்கிறான். இதுவல்ல இதுவல்ல என்னும் வழியின் மூலம் யாரை பிரம்மம் என்று அறிந்தானோ அவரே இந்த அண்ட சராசரங்களாகவும் உயிர்களாகவும் ஆகியிருக்கிறார். நிர்குணமே சகுணமாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான். மாடியிலேயே நீண்ட நேரம் தங்க முடியாது, கீழே வந்தேயாக வேண்டும். சமாதி நிலையில் பிரம்மத்தை கண்டவர்களும் கீழே இறங்கி வருகிறார்கள். அதே பிரம்மம்தான் உலகமாகவும் உயிர்களாகவும் ஆகியிருப்பதை காண்கிறார்கள். சரி கமா பாதா நீ, நீயில் நீண்ட நேரம் நிற்க முடியாது. நான் உணர்வு நீங்குவதில்லை. அவரே நான், அவரே உயிர்கள், உலகம் எல்லாம் என்று அப்போது விஞ்ஞானி காண்கிறான். இதுவே விஞ்ஞானம். ஞானியின் பாதையும் பாதைதான். ஞானமும் பக்தியும் கலந்ததும் பாதைதான். பக்தி நெறியும் பாதைதான். ஞானயோகமும் உண்மை, பக்தி நெறியும் உண்மை. எல்லா பாதைகள் வழியாகவும் இறைவனை அடையலாம். அவர் எவ்வளவு காலம் நான் உணர்வை நம்முள் வைத்திருக்கிறாரோ அதுவரை பக்தி நெறிதான் சுலபமானது. பிரம்மம் மேருமலையைப் போல் அசைவற்றது, செயலற்றது என்று காண்கிறான் விஞ்ஞானி. இந்த உலகம் இறைவனின் சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களால் உருவாகியுள்ளது. ஆனால் அவர் இவற்றுடன் சம்பந்தப்படாதவராக இருக்கிறார். யார் பிரம்மமாக இருக்கிறாரோ அவரே பகவானாகவும் இருப்பதை விஞ்ஞானி காண்கிறான். குணங்களை கடந்தவரான அவரே 6 ஐஸ்வர்யங்கள் நிறைந்த பகவானாகவும் இருக்கிறார். உயிர்கள், உலகங்கள், மனம், புத்தி, பக்தி, வைராக்கியம், ஞானம் இவையெல்லாம் பகவானின் ஐஸ்வர்யங்கள். சிரித்தபடியே, வீடு வாசல் இல்லாத பிரபு, ஒருவேளை அவன் எல்லாவற்றையும் விற்றிருக்கலாம். ஒரு பிரபுவா? எல்லோரும் சிரித்தனர். இறைவன் 6 ஐஸ்வர்யங்கள் உடையவர். இவை இல்லாவிட்டால் யார் அவரை மதிப்பார்கள்? அனைவரும் சிரித்தனர். இந்த உலகம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். என்னென்ன பொருட்கள்! சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், எத்தனை வகையான உயிரினங்கள்! பெரியவை, சிறியவை, நல்லவை, கெட்டவை. சிலரிடம் அதிக சக்தி, சிலரிடம் குறைந்த சக்தி. வித்யாசாகர் கேட்டார், சிலருக்கு அதிக சக்தியையும் சிலருக்கு குறைந்த சக்தியையும் கடவுள் தருகிறாரா என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார்,
கடவுள் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார். எறும்பு வரை எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறார். ஆனால் சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசம் உண்டு. இல்லாவிட்டால் ஒருவன் 10 பேரை அடித்து வீழ்த்துகிறான், மற்றொருவன் ஒருவனைக் கண்டே ஓடுகிறான். அது எப்படி? சக்தி வெளிப்பாட்டில் வித்தியாசம் இல்லை என்றால் உங்களை ஏன் எல்லோரும் மதிக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன 2 கொம்புகளா முளைத்திருக்கின்றன? உங்களிடம் பிறரை விட அதிக படிப்பும் கருணையும் உள்ளன. அதனால்தான் மக்கள் உங்களை மதிக்கிறார்கள், பார்க்க வருகிறார்கள். இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? வித்யாசாகர் புன்னகைத்தார். வெறும் படிப்பினால் எந்த பயனும் இல்லை. புத்தகம் படிப்பது கடவுளை அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்காகவும் அவரை அறிவதற்காகவும் தான். ஒரு சாது புத்தகம் ஒன்று வைத்திருந்தார். அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது புத்தகத்தை திறந்து காட்டினார். பக்கம் பக்கமாக அதில் ஓம் ராம் ஓம் ராம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. வேறு எதுவும் இல்லை. கீதையின் சாரம் என்ன? 10 முறை சொன்னால் என்ன வருமோ அதுதான். கீதா கீதா என்று 10 தடவை சொன்னால் தாகி தாகி, அதாவது தியாகி தியாகி என்று வரும். அதுதான் கீதையின் போதனை. ஏ மனிதா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு கடவுளை அடைய முயற்சி செய். துறவியானாலும் சரி, இல்லறத்தான் ஆனாலும் சரி, மனத்திலிருந்து எல்லா பற்றுக்களையும் உதற வேண்டும். சைத்தன்ய தேவர் தென்னாட்டிற்கு யாத்திரை சென்றிருந்தபோது ஒரு நாள் ஒருவன் கீதை படித்துக் கொண்டிருப்பதை கண்டார். சற்று தூரத்தில் மற்றொருவன் கீதையை கேட்டபடி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது. சைத்தன்யர் அவனது அருகே சென்று, இதெல்லாம் உனக்கு புரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவன், சுவாமி, இந்த சுலோகம் அது இது என்பதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியவில்லை என்றான். பின் ஏன் அழுகிறாய் என்று சைத்தன்யர் கேட்டார். அதற்கு அவன், அர்ஜுனனின் தேர் தெரிகிறது. அதன் முன்னால் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதைக் கண்டு அழுகிறேன் என்று கூறினான். விஞ்ஞானி ஏன் பக்தி நெறியை பின்பற்றுகிறான்? இதற்கு விடை நான் உணர்வு போகாததால் என்பதுதான். சமாதி நிலையில் அது போய்விடும் என்பது உண்மை. ஆனால் மறுபடியும் வந்து விடுகிறது. சாதாரண மக்களுக்கோ நான் என்பது போவதே இல்லை. அரச மரத்தை வெட்டி எறியுங்கள், மறுநாளே அது முளை விட்டிருக்கும். ஞானம் பெற்ற பிறகு கூட இந்த நான் எங்கிருந்தோ வந்து தொலைகிறது. கனவில் புலியை கண்டான், பிறகு விழித்தான். விழித்த பின்னும் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நான் காரணமாகத்தான் எத்தனை துயரங்கள். மாடு ஹம்பா ஹம்பா நான் நான் என்று கத்துகிறது. அதனால்தானே அத்தனை துன்பங்களுக்கு உள்ளாகிறது. ஏரில் பூட்டப்படுகிறது, மழையிலும் வெயிலிலும் வேலை செய்கிறது. கிழடானதும் கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுகிறது. அதன் தோலிலிருந்து செருப்புகள் செய்யப்படுகின்றன, மேளங்கள் செய்யப்படுகின்றன. அப்போது அடி அடி என்று அடி வாங்குகிறது. இதிலாவது அதன் துன்பங்கள் ஓய்ந்தனவா என்றால் இல்லை. அதன் நரம்பிலிருந்து நான் செய்யப்படுகிறது. அந்த நானிலிருந்து பஞ்சடிக்கின்ற வில் தயாராகிறது. பஞ்சடிக்கும் போது நான் என்ற சத்தம் எழுவதில்லை. துகி துகி, நீ நீ என்றே சத்தம் வருகிறது. நீ நீ என்று சொல்கின்ற நிலைக்கு வந்த பிறகுதான் விடுதலை. ஹே பிரபு, நான் அடிமை, நீ எஜமான். நான் பிள்ளை, நீ அன்னை. ஒரு சமயம் ராமர் அனுமனிடம், நீ என்னை எப்படி கருதுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அனுமன், பிரபு, நான் உணர்வு இருக்கும்போது நீ பூரணன், நான் அம்சம். நீ எஜமான், நான் சேவகன் என்று காண்கிறேன்.